காட்டுல 3 மரம் இருந்துச்சான். அந்த 3 மரமும் தங்களுக்குள்ள பேசிட்டு இருந்துச்சான். அதுல முதல் மரம் சொல்லிச்சான், நான் வந்துட்டு தங்கம், வைரம், மரகதம், வைடூரியம் அந்த மாதிரி விலை உயர்ந்த ஆபரணங்களை சுமக்கக்கூடிய ஒரு நகை பெட்டியா மாறணும். எனக்குள்ள விலை உயர்ந்த நகைகளை அவங்க வச்சு பாதுகாக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு முதல் மரம் சொல்லிச்சான். உடனே அதை கேட்டுட்டு 2வது மரம் சொல்லிச்சான், நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கப்பலா மாறணும். மிகப்பெரிய மன்னர்கள், அரசர்கள், பேரரசர்கள் இவங்க எல்லாம் அந்த கப்பல்ல பயணிக்கணும். இந்த மாதிரி ஒரு அரசனையே சுமக்கக்கூடிய கப்பலா நான் மாறணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை அப்படின்னு 2வது மரம் சொல்லிச்சான். இதை கேட்டுட்டு இருந்த 3வது மரம் சொல்லிச்சான், நான் வந்துட்டு உயரமான மரமா வளர்ந்துகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட விண்ணையே முட்டி இறைவனுடைய பாதத்தையே தொடணும். அதன் பிறகும் வளரணும். இறைவன் என் மீது படுத்து இளைப்பாறணும். அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அந்த 3வது மரம் சொல்லிச்சான். இந்த மாதிரி இந்த 3 மரங்களும் தங்களுக்குள்ள சந்தோஷமா பேசிட்டு ஒன்னா வளர்ந்துகிட்டே இருந்தது. இதன் பிறகு சில மாதங்கள் கழித்து மரம் வெட்டும் நபர்கள் அந்த காட்டுக்குள்ள வந்தாங்க. அதுல ஒருத்தர் அந்த முதல் மரத்தை பாக்குறாரு. இந்த மரம் நல்லா பாலிஷா இருக்கே, இதுல நகைப்பெட்டி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த முதல் மரத்தை வெட்டி நகைப்பெட்டி செய்ய எடுத்துட்டு போறாரு. அதுல இன்னொருத்தர் அந்த 2வது மரத்தை பாக்குறாரு. இந்த மரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரமா இருக்கே, அதனால இது கப்பல் கட்ட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2வது மரத்தை வெட்டி கப்பல் கட்ட எடுத்துட்டு போறாரு. இந்த 2 மரங்களுக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம ஆசை நம்ம நினைச்ச மாதிரியே நிறைவேற போகுதே அப்படின்னு பயங்கர சந்தோஷம். அதன் பிறகு இன்னொரு மரம் வெட்டி அந்த 3வது மரத்தை பாக்குறாரு. ரொம்ப உயரமான மரமா இருக்கே, சரி எதுக்காச்சும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயரமான மரத்தையும் வெட்டி எடுத்துட்டு போறாரு. ஆனா அந்த 3வது மரத்தோட ஆசை அங்கேயே நிராசையா மாறிடுச்சு. நம்ம மேல மேல உயரமா வளர்ந்து கொண்டே இருக்கணும், இறைவன் நம் மீது உறங்கணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சோமே, அந்த ஆசை தடைப்பட்டுருச்சு, நம்முடைய வளர்ச்சி தடைப்பட்டுருச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான் அந்த 3வது மரம். இதை தொடர்ந்து அந்த முதல் மரத்தை வெட்டி எடுத்துட்டு போன அந்த மரம் வெட்டியா, மரத்தை வெட்டின பிறகு இதோட பளபளப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, இதை விட பளபளப்பான மரங்கள் நிறைய இருக்கு, அதை வச்சு நகைப்பெட்டி செய்யலாம். நம்ம வீட்டுல நம்முடைய மாட்டு தொழுவத்துல மாட்டு தீவனங்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பளபளப்பான மரம் தேவைப்படுதுன்னு நினைச்சோம்ல, அதனால இந்த மரத்தை வச்சு ஒரு மாட்டு தீவன பெட்டி தயார் செய்யலான்னு ஒரு மாட்டு தீவன பெட்டி தயார் செஞ்சாரு. அந்த மரத்துல மிகப்பெரிய நகைப்பெட்டியா மாறணும்னு நினைச்ச அந்த முதல் மரம் கடைசியில மாட்டு தொழுவத்துல சாணிக்கும் கோமியத்துக்கும் நடுவுல வைக்கோலையும் புண்ணாக்கையும் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சான். 2வது மரம் மிகப்பெரிய கப்பலா மாறணும்னு ஆசைப்பட்டுச்சுல, அதை வெட்டி எடுத்துட்டு போன அந்த மரம் வெட்டியா, இதை வச்சு கப்பல்லாம் செய்ய முடியாது, ஆனா ஒரு படகு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படகா செஞ்சான். அதன் பிறகு அந்த படகு ஒரு கிராமத்துல கொண்டு போய் விட்டான். சாதாரண மக்கள் ஒரு ஆற்றை கடக்க அந்த படகை பயன்படுத்திக்கிட்டாங்க. மிகப்பெரிய மன்னர்களை சுமக்கும் கப்பலா மாறணும்னு நினைச்ச அந்த மரம் இப்போ சாதாரண மக்களை சுமந்து செல்லக்கூடிய படகா மாறி இருந்தது. அதே நேரத்துல உயரமான மரமா வளரணும், இறைவனையே சுமக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த மரத்தை மரம் வெட்டியா எதுவுமே பண்ணல. இது நல்ல உயரமான மரமா இருக்கு, பின்னாடி என்னைக்காவது எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மூலையிலேயே சாத்தி வச்சிருந்தானா. அந்த 3 மரங்களும் எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா கடைசியில இந்த மாதிரி ஒரு நிலையில மாட்டிக்கிச்சான். இருந்தாலும் அந்த 3 மரங்களுமே தங்களுடைய நம்பிக்கையை கைவிடலையாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், இல்ல அதை விட பெரிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். என்னைக்காவது நம்ம நினைச்சது நடக்கும் 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 நம்பிக்கையோட அந்த 3 மரமே. அப்படித்தான் ஒரு நாள் திடீர்னு ஒரு பெண் பிரசவ வலியால துடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மருத்துவமனைக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால பக்கத்துல இருந்த அந்த மாட்டு தொழுவத்துல அவங்க வண்டியில இருந்து இறங்கி பிரசவம் பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய கீழே போட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வைக்கோல் அடைத்து வைத்திருந்த அந்த மரப்பெட்டியை எடுத்து அதுல இன்னும் கொஞ்சம் மெத்தையெல்லாம் விரித்து அதன் மேல அந்த புதிதா பிறந்த அந்த குழந்தைய படுக்க வச்சாங்களாம். அதோட அந்த அம்மா அணிந்திருந்த விலை உயர்ந்த தங்க நகைகள், வைர நகைகள் எல்லாம் கலட்டி அந்த மரப்பெட்டியில வச்சாங்க. அதுல சில நகைகளை அந்த குழந்தைக்கும் போட்டு விட்டாங்க. அந்த மரப்பெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். விலை உயர்ந்த நகைகளை, ஆபரணங்களை சுமக்கும் நகைப்பெட்டியா மாறணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப அதை விட புதிதா ஒரு பிறந்த குழந்தையை நம்ம சுமந்துட்டு இருக்கோம், அதோட விலை உயர்ந்த நகைகளையும் நம்ம சுமந்துட்டு இருக்கோம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் அந்த முதல் மரம். அடுத்ததா அந்த 2வது மரம் படகுல போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு ஆத்துல வெள்ளம் அதிகரிச்சது. அந்த படகுல இருந்த எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஐயோ வெள்ளம் அதிகமா இருக்கு, கண்டிப்பா நம்ம சாக போறோம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அதே படகுல ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாரு. அவர் வெள்ளம் கட்டுப்படட்டும், வெள்ளம் கட்டுப்படட்டும், நதியே அமைதியாகு அப்படின்னு அமைதியா சொன்னாரு. உடனே ஆற்றோட வேகம் குறைந்து வெள்ளம் கம்மியாயிருச்சு. அவங்க எல்லாருமே ரொம்ப பத்திரமா மறுக்கரையை அடைஞ்சாங்க. மறுக்கரையை அடைஞ்ச பிறகு அந்த மகானுக்கு நன்றி சொல்லி அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. நம்ம மிகப்பெரிய மன்னர்களை சுமக்கணும்னு நினைச்சோம், ஆனா ஒரு மிகப்பெரிய துறவியை, ஒரு மகானை நம்மளோட படகுல நம்ம சுமந்திருக்கோம், நம்மளோட ஆசை நிறைவேறிச்சு, இது போதும் கடவுளே அப்படின்னு நினைச்சுச்சான் அந்த 2வது மரம்.
அந்த 3வது மரம் ஒரு இருட்டான அறையிலேயே ரொம்ப நாள் கிடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த 3வது மரத்தை வெளியில எடுத்தாங்க. நல்ல தெய்வ ஒளி பொருந்திய ஒரு மகான் அந்த மரத்தை தூக்கிட்டு போனாரு. போற வழியெல்லாம் அவரை சாட்டையால அடிச்சாங்க. ஒரு உயரமான மலைக்கு அவரை கூட்டிட்டு போய் அந்த மரத்திலேயே அவர் ஆணியால் அடிச்சாங்க. அந்த மகான் மீண்டும் ஒரு நாள் உயிர் தெழுந்தார். அவர் தான் இயேசு. அந்த இறைவனை நம்ம சுமக்கணும், அந்த இறைவன் நம்ம மீது இளைப்பாறணும்னு நம்ம நினைச்சோம். நம்மளோட இந்த ஆசையை நிறைவேறிடுச்சு அப்படின்னு அந்த 3வது மரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். ஆக அந்த 3 மரமுமே என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சோ அதாவே மாறிட்டாங்க. ஆனா அந்த மரங்கள் விரும்பிய வழியில் இல்லை, கடவுள் தேர்ந்தெடுத்த வழியில் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறிச்சு. நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கமா இருந்தா அதை கடவுளோ பிரபஞ்ச சக்தியோ கண்டிப்பாக நிறைவேற்றும். அதே போல உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய நோக்கமும் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும். யோசிச்சு பாருங்க, அந்த மரங்களுடைய வாழ்க்கை மொத்தமா திசை மாறி போயிருந்துச்சு. ஒரு மரம் மாட்டுத் தொழுவத்திலையும், இன்னொரு மரம் சாதாரண கிராமத்திலையும், இன்னொரு மரம் மூலையிலையும் முறங்கிட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த மரங்கள் நம்பிக்கையோட இருந்துச்சு. அதனால அந்த மரங்களுடைய ஆசை நிறைவேறுச்சு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மொத்தமா திசை மாறி போயிருக்கலாம். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட கொஞ்சம் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கடவுளே உங்களுக்கு உதவுவாரு. கூடிய சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையும் மாறும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய குட்டி கதைகள் மனசை ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்ற இந்த புத்தகத்துல இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல புத்தகம். முடிஞ்ச அந்த புத்தகத்தை வாசிங்க.